அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி அருகே ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி அருகே அந்தனூரில் காவிரி ஆற்றங்கரையில் மீண்டும் ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே அந்தனூர் காவிரி ஆற்றுக்கரையில் கடந்த அக்டோபர் மாதம் 30 மாலை ராக்கெட் லாஞ்சர் ஒன்று கிடந்துள்ளது. அதனை கண்டு அப்பகுதி மக்கள் ஜியபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த ராக்கெட் லாஞ்சரை அங்கிருந்து மீட்டு அது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அது குறித்து அந்த அமெரிக்கா போரின் போது ராக்கெட் லாஞ்சர் பயன்படுத்தியது என போலீசாரின் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. அதன் எடை 3.8 கிலோ இருந்துள்ளது. அந்த ராக்கெட் லாஞ்சரை செயல்படுத்த செய்ய அதிகாரிகள் முடிவு செய்தனர். மேலும் இது குறித்து ராணுவத்திற்கும் தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னர் கடந்த மாதம் 2ஆம் தேதி அதை வெடிக்க வச்சு செயல்பு செய்தனர். இந்த நிலையில் திருச்சி முக்கம்பு கொள்ளிட ஆற்றங்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வனப்பகுதியில் அதை வைத்து வெடிக்க வச்சு செயல்படுத்த செய்தனர். இந்த நிலையில் அதே பகுதியில் மீண்டும் மற்றொரு ராக்கெட் லாஞ்சரானது மினி ராக்கெட் லாஞ்சரானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதே பகுதியில் மீண்டும் 2வது இந்த ராக்கெட் லாஞ்சர் கிடைக்கப்பட்டதால் அதாவது அந்த பகுதியில் உள்ள மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது மீன் வலை சிக்கியது. இதை உடனே ஜியபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஜியபுரம் போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று அந்த ராக்கெட் லாஞ்சரை கைப்பற்றி தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக இதே போல ஒரு மினி ராக்கெட் லாஞ்சர் கடந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே போல தற்போது ஒரு ராக்கெட் லாஞ்சர் கிடந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியை யார் இங்கு கொண்டு வந்தது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மீண்டும் தற்போது ஒரு மினி ராக்கெட் லாஞ்சர் கிடந்ததால் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.